அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது காவலுக்கு இருந்த சந்திராவை அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு நம்ம கார்த்திகை ரேவதியும் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்றாங்க. அது சூப்பரா இருக்கு. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி சந்திராளுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. உன்னைய காவலுக்கு இருந்து பாத்துக்குன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது சூப்பரா இருந்தது. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரி வந்து சந்திராட்ட சொன்னா, அதாவது இந்த 6 மாசத்துக்குல அவங்க ரெண்டு பேரையும் நம்ம நெருங்க விடக்கூடாது, ஒண்ணு சேரவே விட்டுறக்கூடாது. அது ஓ பொறுப்பு தான் சந்திரா, நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் வந்து காலில் படுத்து கிடைக்கல. அந்த சந்திராலும் காவலுக்கு இருந்தா, அதாவது ஊஞ்சல் மேல காலில் இருந்தா. அப்ப வந்து நம்ம ரேவதி வந்து சூப்பரான ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது மயிலுக்கு போன் அடிச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மயில் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா பயங்காட்டி அந்த சந்திராவை அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து மனம் விட்டு பேசுறாங்க. அதாவது பயங்கரமா அழுறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இப்படி உங்ககிட்ட நெருங்க கூட என்னால முடியலையே அப்படின்னுகிட்டு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து நம்ம ரேவதிக்கு ஆறுதல் சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதியை கட்டி அணைக்கிறாரு. அது சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நின்னாங்க. விடிஞ்சு போச்சு. சாமுண்டீஸ்வரி வந்து கீழே இறங்கி வந்த உடனே ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு நிக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து சந்திரால கூப்பிட்டாங்க. ஏய் சந்திரா அங்க வா அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா வந்து வேகமா கீழே இறங்கி வந்த உடனே ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சு நிக்கிறத பார்த்து சந்திராலாம் அதிர்ச்சி ஆகுனா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஒண்ணு கொடுத்தாங்க சந்திராவுக்கு செவுட்டுல. அதாவது இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கன்னா நீ என்ன பண்ணுன அக்கா, நைட்டு ஏதோ பேய் மாதிரி சத்தம் கடிச்சிருக்கா, அதான் நான் பயந்து போய் போயிட்டேன், அது எல்லாம் இவன் வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கார்த்திக் மீது பழிய சொல்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திக் வந்து எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திராலும் ஆமா இவன் தான் ஏதோ பண்ணி பிளான் பண்ணி நீங்க வந்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது சூப்பரா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.